வணக்கம் மாணவர்களே. கடந்த பாடத்தில் நாம் பூமியின் நகர்ச்சியை பற்றி பார்த்தோம். அதாவது பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றது, அதாவது ஒரு நாள். அதே போல் பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனையும் தன் அச்சில் சுழல் பாதையில் சுற்றி வருகிறது. பூமி சூரியனை சுற்றி வர 365 கால் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றது. சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாம் பூமி தன் அச்சில் சுழல்வதால், அதாவது பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத பார்க்க போறோம். ஒன்னாவது விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு பகல் தோன்றுதல். இரண்டாவது, நிழலின் நீளம் மாறுபடும். மூன்றாவது, நிழலின் திசை மாறுபடும். நான்காவது, வானில் சூரியனின் அமைவிடம் மாறுபடுவது போல் தோன்றும். என்ன சொல்றாங்கன்னா மாறுபடுவது போல் தோன்றும்ட்டு சொல்றாங்க. சரி, இந்த நான்கையும் நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். மாணவர்களே, பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் முதலாவது என்ன விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா இரவு பகல் தோன்றுது. நமக்கு பார்த்தோம்னா இரவும் பகலும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாருனாலையும் இரவு தான் எங்களுக்கு வேணும், பகல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் உருவாக்க முடியாது. ஏன்னா அது ஒரு இயற்கை சுழற்சி. பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் இரவு பகல் தோன்றுகிறது. அப்ப கேள்வியில ஏன் இரவு பகல் தோன்றுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்னன்னு பதில் அளிக்கணும். பூமி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் அப்படின்ட்டு பதில் எழுதணும். சரி மாணவர்களே, எந்த பகுதி பகலா இருக்கும், எந்த பகுதி இருளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளிப்படும் பூமியின் பகுதி பகலாகவும் சூரிய ஒளி படாத பகுதி இருளாகவும் காட்சி அளிக்கும். சரி மாணவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இது சூரியன். சரிங்களா, இது சூரியன், இது பூமியுடைய அச்சு, இது பூமி. சரி மாணவர்களே, இப்ப இங்க சூரியன் இருக்கு. இதுதான் இது என்னது சூரியன். ஓகேங்களா, சூரியன். இப்ப இந்த பூமியில இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி சூரிய ஒளியை படும். அதனால இந்த பகுதி எப்படி இருக்கும், பகலாக இருக்கும். இந்த பகுதியில சூரிய ஒளி படல, அதனால இந்த பகுதி இரவாக இருக்கும். சொன்னது போல சூரிய ஒளிப்படும் பூமியின் பகுதி பகலாகவும் சூரிய ஒளி படாத பகுதி இருளாகவும் காட்சி அளிக்கும். நீங்க கேட்கலாம், சார் பூமி பூமியில சூரியன் கிழக்கு திசையில உதிக்குது, அப்புறம் மேற்கு திசையில மறையுது, ஏன் அப்படின்னா பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால், பூமி எப்படி சுழல்து, மேகினா மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. அப்படி சுழலும் போது பூமியின் கிழக்கு பகுதியே முதலில் சூரிய ஒளியை பெறுகிறது. புரியுதா மாணவர்களே? இதன் காரணமாகவே சூரியன் கிழக்கில் உதிப்பது போல் தோன்றுகிறது. சூரியன் அங்கேயே தான் இருக்கும், சூரியன் நகராது. அப்ப நமக்கு தான் என்ன தெரியுது, இந்த சூரியன் காலையில கிழக்குல இருந்து உதித்து மேற்கே மறைவது போல் தோன்றுகிறது. காரணம், பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால். சரி மாணவர்களே, பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் முதல் விளைவு இரவு பகல் தோன்றுகிறது. இரண்டாவது விளைவும் மூன்றாவது விளைவும் பாத்தீங்கன்னா நிழலின் அமைவிடமும் திசையும் மாற்றம் அடைகிறது. அப்ப ஒன்னாவது பாத்தீங்கன்னா பூமி மேற்கிலிருந்து
கிழக்காக சுழல்வதால் நிழலின் நீளத்திலும் திசையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. சரி, இது சம்பந்தமாக சற்று பார்ப்போம். சரி மாணவர்களே, முதல் திசையை பார்ப்போம். முதல்ல திசையை பார்ப்போம். இங்க வண்டு கிழக்கு தெருவில் மேய்ந்தது. வண்டு என்பது என்ன? வண்டு என்பது வடக்கு, கிழக்கு என்பது கிழக்கு தான், தெற்கு தெற்கு, மேய்ந்தது மேற்கு. அப்ப சூரியன் எந்த திசையில தோன்றும் பகல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல்ல சூரியன் எங்க தோன்றும்? கிழக்கு திசையில தோன்றும். அப்ப சூரியன் கிழக்கு திசையில இருந்துச்சுன்னா, ஓகே, இப்ப உதாரணத்துக்கு இங்க நம்ம ஒரு சட்டத்தை வைக்கிறோம். இது நிலப்பரப்பு, இங்க ஒரு சட்டத்தை வைக்கிறோம். அப்ப சூரியன் காலையில சூரியன் கிழக்கு திசையில உதிக்கும். அப்ப சூரியன் கிழக்கு திசையில இருந்துச்சுன்னா, இந்த நிழல் எங்க விழுவோம்? மேற்கு திசையில விழும். அப்புறம் சூரியன் நேரமாக இந்த சூரியன் பூமி தான் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் இந்த சூரியன் கிழக்குல இருந்து மேற்குக்கு போற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப மாலை நேரத்துல இந்த சூரியன் மேற்கு திசையில இருக்கும். எங்க இருக்கும்? மேற்கு திசையில இருக்கும். அப்ப இந்த சூரியன் மேற்கு திசையில இருக்கும் போது நிழல் எங்க விழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு திசையில விழும். அப்ப மாணவர்களுக்கு இங்க என்ன புரியணும் அப்படின்னா, காலையில சூரியன் கிழக்கே இருந்தால் நிழல் மேற்குல விழும். அதே மாலை நேரத்துல சூரியன் மேற்கு திசையில இருக்கும் போது நிழல் கிழக்கு திசையில விழும். புரியுதா மாணவர்களே? சரி மாணவர்களே, இப்ப இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க ஒரு சட்டம் இருக்கு, அதனுடைய நிழல். சோ இது எத்தனை மணியாக இருக்கும் அப்படின்னு வியூகம் பண்ண சொல்றாங்க. அப்படி வியூகம் பண்ணும்போது நம்ம என்ன முதல்ல பார்க்கணும்னா, நிழல் எந்த திசையில விழுந்திருக்குன்னு பார்க்கணும். சரியா மாணவர்களே? வண்டு கிழக்கு தெருவில் மேய்ந்தது. நிழல் எங்க இருக்கு? மேற்கு திசையில நிழல் இருக்கு. சரிங்களா? அப்ப மேற்கு திசையில நிழல் இருக்குன்னா சூரியன் கண்டிப்பா எங்க இருக்கும்? கிழக்கு திசையில சூரியன் இருக்கும். அப்ப கிழக்கு திசையில சூரியன் இருக்கும்போது இது கண்டிப்பாக காலை நேரமாக இருக்கும். சரி மாணவர்களே, புரிந்து கொள்ள முடியுதா? இங்க நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும்னா, முதல்ல திசையை தெரிந்து கொள்ளணும். அதாவது வண்டு கிழக்கு தெருவில் மேய்ந்தது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. காலையில் சூரியன் கிழக்கு திசையில் இருக்கும், மாலையில் சூரியன் மேற்கு திசையில இருக்கும். சூரியன் கிழக்கு திசையில இருக்கும் போது நிழல் மேற்கு திசையில விழும். மாலையில் சூரியன் மேற்கு திசையில இருக்கும் போது நிழல் கிழக்கு திசையில் விழும். சரியா மாணவர்களே? தொடர்ந்து சரி மாணவர்களே, அடுத்து பாருங்க. நிழல் காலையில் மேற்கு திசையில் மிக நீளமாக தோன்றும். எங்க? காலையில சூரியன் எந்த திசையில இருக்கும்? கிழக்கு திசையில இருக்கும். அதாவது இங்க இருக்க சூரியன் கிழக்கு திசையில. இப்ப இங்க கிழக்கு திசையில இருக்கும் போது நிழல் கண்டிப்பா மேற்கு திசையில விடும். அப்ப காலை வேளையில காலையில ஒரு 8 மணின்னு எடுத்துக்கொள்வோமே. 8 மணி, காலை 8 மணிக்கு நிழல் எங்க இருக்கு? இங்க மிகவும் நீளமாக தோன்றும். மிக நீளமாக தோன்றும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நேரம் ஆக 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 இந்த நிழல் என்ன செய்யும் அப்படின்னா,
அது குறைந்து கொண்டே வரும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா காலையில வந்து மிக நீளமா இருக்கு 8 மணிக்கு. அப்புறம் 9 மணிக்கு பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். 12 மணிக்கு மிகவும் குட்டையாக இருக்கும். ஏன் வந்து இங்க பாருங்க, மதிய வேளையில் சூரியன் உச்சியில் இருப்பதால் இந்த சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மேற்கே நகர்வது போல் நமக்கு தோணும். அப்படி தோன்றும் போது நண்பகல் 12க்கு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து நடு உச்சியில இருக்கும். இப்ப இந்த நடு உச்சியில இருப்பதனால் நிழல் மிக குட்டையாக தோன்றும். அதற்கப்புறம் இந்த சூரியன் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் நமக்கு தோன்றுது இல்லையா? அப்ப 12 மணிக்கு 1 மணி ஆகும் பொழுது இந்த சூரியன் ஏறக்குறைய இங்க வந்துடும். இங்க வரும்போது நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி சூரிய ஒளி மறைந்தவுடன் நிழலும் மறைந்துவிடும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. மதிய வேளையில் சூரியன் உச்சியில் இருப்பதால் நிழல் மிக குட்டையாக தோன்றும். நண்பகலுக்கு பிறகு, அதாவது நண்பகலுக்கு பிறகுனா 12 மணிக்கு பிறகு நிழலின் நீளம் கிழக்கு திசையை நோக்கி மீண்டும் அதிகரிக்கும். அப்ப மாணவர்களுக்கு என்ன புரியணும்? காலையில சூரியன் கிழக்கு திசையில இருக்கும். கிழக்கு திசையில இருந்தா நிழல் மிக நீளமாக மேற்கு திசையில் இருக்கும். அப்புறம் நேரம் ஆக அதனுடைய நீளம் குறைந்து கொண்டே வரும். நண்பகல் 12க்கு நிழல் மிகவும் குட்டையாக இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சூரியன் உச்சியில் இருப்பதால் நிழல் மிக குட்டையாக தோன்றுகிறது. நண்பகலுக்கு பிறகு நிழல் வந்து கிழக்கு திசையில விழும். அதன் நீளம் சற்று அதிகரித்து சூரிய ஒளி மறைந்த பிறகு நிழலும் மறைந்து விடும். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தை சுருக்கத்தை பார்ப்போம். 1வது மாணவர் என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதல்ல திசை தெரிஞ்சிருக்கணும். வண்டு கிழக்கு தெருவில் மேய்ந்தது. அப்ப சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் என்ன விளைவு ஏற்படுது? 1வது விளைவு இரவு பகல். சரிங்களா? சோ சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே. சூரியன் இங்க இருக்கு, இது பூமி. சோ இந்த பூமியோட இந்த பகுதி வந்து பகலாக இருக்கும். சூரிய ஒளிப்படும் பகுதி பகலாக இருக்கும், படாத பகுதி இரவாக இருக்கும். சரியா? 2வது நிழலின் நீளத்தில் மாற்றம். நிழலின் நீளத்தில் மாற்றம். சரிங்களா? சோ சூரியன், ஓகே கலர் மாத்திக்குவோம் நம்ம. ஓகே, சூரியன் காலையில எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில இருக்கும். சூரியன் வந்து கிழக்கு திசையில இருக்கும். இப்ப இங்க ஒரு சட்டம் நம்ம வச்சோம்னா, இந்த சூரியன் கிழக்கு திசையில இருக்கிறதுனால நிழல் எங்க விழும்? மேற்கு திசையில நிழல் விழும். சரிங்களா? அதே மாலை வேளையில சூரியன் வந்து மேற்கு திசையில இருக்கும். இது சட்டம். நிழல் எங்க விழுவோம்? கிழக்கு திசையில விழும். சரிங்களா? இது 2வது விளைவு. 3வது விளைவுன்னு பாத்தீங்கன்னா, நிழலின், மன்னிக்க வேண்டும் மாணவர்களே, இது நிழலின் நீளத்தில் மாற்றம் இல்ல, நிழலின் திசையில் மாற்றம். நிழலின் நீளம் மாற்றம் பாத்தீங்கன்னா, சூரியன் காலையில கிழக்கு திசையில இருக்கும்போது நிழல் வந்து மிகவும் நீளமாக மேற்கு திசையில இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சு நண்பகல் 12க்கு மிக குட்டையாக இருக்கும். ஏன் நண்பகலுக்கு மிக குட்டையாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் நடு உச்சியில் இருப்பதால். அதனைத் தொடர்ந்து நிழல் நீளம் அதிகரித்து மறைந்து சூரிய ஒளி மறைந்த பிறகு நிழலும் மறைந்து. சரியா மாணவர்களே? இதுதான் வந்து நாம் இன்று பார்த்தது. நன்றி.